செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். கோவில்களில் முக்கியமான ஒரு கோவிலாக நீலகிரி மாவட்ட மக்கள் அனைவரும் இதில் அதிகளவு பங்கெடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக, அதிலும் ஆதிவாசி இன மக்கள், படுகா இன மக்கள் என்று பலரும் முழுமையாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற கோவில் பொக்காவூர் மாரியம்மன் கோவில். சோலூர் பொக்காபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் என்று சொல்வார்கள். இது நீலகிரி மாவட்டத்திலே பழமை வாய்ந்த ஒரு ஆலயங்களிலே ஒன்றாக சோலூர் பொக்காபுரம் மாரியம்மன் ஆலயம் கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்கு 5/12/2024 அன்று திருக்குடம் நன்னீராட்டு பெருவிழா என்று சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது என்றும், இந்த நிகழ்ச்சிக்கு கோவில் அலங்காரத்திற்கு தேவையான சீரியல் பல்புகளை ரஜினி ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பொக்காவூர் மாரியம்மனுடைய ஆலயத்தின் திருவிழா நிகழ்ச்சிக்காக கோவிலை புதுப்பித்து அதை அலங்காரம் செய்வது, அதற்கு சீரியல் பல்புகளெல்லாம் போடப்பட்டு ஜெகஜோதியாக காட்சி தரும் இந்த திருவிழா நேரத்தில் பொக்காவூர் மாரியம்மன் ஆலயம். இதற்காக நீலகிரி மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம், உதகமண்டலம் மற்றும் சர்வதேச உரிமை கழக உதகை சார்பாக சோலூர் பொக்காபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு திருக்குடை நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் சீரியல் செட் அலங்காரம் மைக் செட் அமைத்த கொடுக்க ரூபாய் 20,000 பொக்காபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வியோவாக இருக்கின்ற அவருக்கிடம் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரும் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரும் தலைவருமாக இருக்கின்ற மக்களுடைய அபிமானத்தை பெற்ற தலைவர் எஸ். குமார் அவர்கள் வழங்கினார்கள் என்றும், இவரோடு பலரும் இருந்தார்கள். கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், சர்வதேச உரிமை கழகத்தினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் என்று பலரும் பெருத்திரளாக கலந்து கொண்டு பொக்காவூர் மாரியம்மன் ஆலயத்தினுடைய அந்த திருவிழா நிகழ்ச்சிக்கு முன்பாக கோவிலை அலங்காரப்படுத்தி கோவிலுக்கு மின் ஒளிகளால், மின் விளக்குகளால் அலங்காரமாக ஜொலிப்பது வழக்கம். அதற்கான தேவையான தொகைகளை 20,000 ரூபாயத்தை தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து திரு குமார் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர், சர்வதேச உரிமை கழகத்தினுடைய தலைவர் என்று பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கின்ற திரு குமார் அவர்களும், ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும், சர்வதேச உரிமை கழகத்தை சேர்ந்தவர்களும் ஆலயத்தினுடைய கோவில் நிர்வாக கமிட்டியிடம் தந்தார்கள் என்ற தகவலை தெரிவித்ததோடு, அந்த கோவில் திருவிழா நிகழ்ச்சிகளையும் நம்மை அழைத்து சென்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து இந்த நீலகிரி மாவட்டத்தில் மக்களுடைய பக்தி பரவசத்தில் மிதக்கும் இந்த ஆலயத்தினுடைய
அழகு தோற்றத்தை நமது நகர்வள பகுதிக்காக படம் பிடித்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த தகவலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் எஸ். குமார் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தொகுப்பாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் பொக்காபூர் மாரியம்மன் ஆலயம் பகுதியிலே இருந்து நேற்றைய தினம் இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று படம்பிடித்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை காண்பதற்காக நீங்கள் இதுவரை யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் காணலாம் என்று தெரிவித்து, இதுபோன்ற ஆலயங்கள் பல்வேறு செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களது கருத்துக்களை செய்திகள் நன்றாக இருந்தாலோ அல்லது எங்களுடைய தவறுகள் இருந்தாலோ சுற்றி காண்பித்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியையும் எங்களுக்கு இந்த செய்தியை தருவதற்கு இன்னும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கும். ஆகவே உங்கள் கருத்துக்களை அழகோடு எதிர்பார்க்கும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியின் செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்